ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் மக்கள் அதிகமான எண்ணிக்கையில் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் கார்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக 4 மீட்டருக்கு உள்ளாடி வரக்கூடிய காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்கள் தான் மக்கள் பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒன்று, இந்த கார் பார்க்குறதுக்கு ஒரு எஸ்யூவி காருக்கு உண்டான தோற்றத்தை கொடுக்குது. இரண்டாவது, டிரைவிங் கம்ஃபர்ட்டுங்கிறதுமே வேறு லெவலில் கொடுத்துட்டு இருக்காங்க. மூணாவது ஒரு மிக முக்கியமான காரணம், இப்போ ரீசெண்டாக சொன்ன ஜிஎஸ்டி அப்டேட் மூலமாக மினிமம் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த கார் எடுக்கும்போது நமக்கு லாபகரமாக இருக்கிறதுனாலையும் மக்கள் காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் கார்களை பெரிய அளவில் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லைனப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியாவினோட சோனட்டுங்கிற கார். ஸோ நாம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் கியா சோனட்டு காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, இந்த காரில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த கார் நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ உங்களை யாராவது கார் வாங்குறது ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிவ்யூவை கண்டிப்பாக கேளுங்க. உங்களுக்கு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன் அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ கியா சோனட்டை பொறுத்த வரைக்கும் 4 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த கார் எந்த காருக்குலாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காராக இந்தியன் கார் மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிண்டைனோட வெனு, மாருதியோட ஃப்ரான்ஸ், டாட்டானோட நெக்ஸான், மஹிந்திராவோட XUV 3XO, சிட்ரனோட C3, இந்த லைனப்பில் வரக்கூடிய எல்லா கார்களுக்குமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காராக இந்தியன் கார் மார்க்கெட்டில் இப்போதைக்கு கியா சோனட் கார் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல், டீசல் 2 ஆப்ஷனுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா, என்னுடைய எக்ஸோரூம் ப்ரைஸுங்கிறது 8 லட்சத்திலிருந்து ஆரம்பிச்சு 15,60,000 ரூபா வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேஸ் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 9,40,000 ரூபாய் இருந்தது. ஆனால் இனிமேல் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லை, 8,80,000 8,90,000 ரூபாவுக்கு உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டே கிடைக்கும். இதன் மூலமாக பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும்போது நீங்கள் ஒரு மிட் வேரியண்ட் போகும்போது மினிமம் 1.25 லட்சம் ரூபா வரைக்கும் பெனிஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த காரில் என்னென்ன டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல் ரெண்டுலேயுமே உங்களுக்கு மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. கியா சோனட் கார் கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது பெட்ரோலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே 18.4 km/L. அது டீசலுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 24.1 km/L. டீசலுடைய ஆட்டோமேட்டிக் 19 km/L. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய கிளைமுங்கிறது, அதாவது கியா சோனட் டெலிவர் பண்ணக்கூடிய ஆக்சுவல் மைலேஜுங்கிறது 16 km தான் இப்போதைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது சிட்டியில் நீங்கள் ஒரு ஹைவே ஓட்டதாக இருந்தால் ஒரு 16லேருந்து 17 கிடைக்கிறதே தவிர அவங்க சொல்லக்கூடிய 18 கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்கல. இன்னும் ஒரு சிலருக்கு 15 கூட கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஃபாலோவர்ஸ் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு காரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு 4 வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பேசிக்காக 4 வேரியண்ட் தான். HTE, HTK, HTX, GTXங்கிற 4 வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் HTKவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸும் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனும் இருக்குது. HTXலையுமே உங்களுக்கு ப்ளஸ் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, GTXலையுமே ப்ளஸ் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பேசிக்காக 4 வேரியண்ட் தான் இந்த காரில் இருக்குது. ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுறது மாதிரி நிறைய வேரியண்ட் இருக்கிறது மாதிரி இதில் அதிகப்படியான ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. இது கண்டிப்பாக நம்ம கஸ்டமரை ஏமாற்றக்கூடிய விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இரண்டாவது மிக முக்கியமான செக்மெண்ட்டாக கியா சோனட் கார் என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த கார் ஒரு கம்ஃபர்டான கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். லெந்தை பொறுத்த வரைக்கும் 3995 mm கொடுத்துருக்காங்க. விட்த் 1790 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டாக பார்க்கும்போது 1642 mm கொடுத்துருக்காங்க. நார்மலாக காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டுடைய எல்லா கார்களுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு டைமென்ஷன் தான் காரில் கொடுத்துட்டு இருக்காங்க. லெந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா காருமே இந்த டைமென்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காரை பொறுத்த வரைக்கும், அதாவது கியா சோனட்டுடைய முன்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது டிரைவர் சீட்டாக இருக்கட்டும் இல்லை கோ டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே டீசென்டான கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய தாராளமான ஒரு நல்ல ஒரு சீட்டிங்கை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெக் ரூமாக இருக்கட்டும், இல்லை நீ ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், டை சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு லாங் ஜர்னியும் ஒரே ஸ்ட்ரெச்சில் உங்களால் உட்காந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் 3 பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ஒரு மேக்ஸிமமாக 150-200 km வரைக்கும் 3 அடல்ட் உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் எவ்வளோ பெரிய லாங் ஜர்னியும் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா 3 பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு 150-200 km ஒரு ஹால்ட் போடாமல் அல்லது ஒரு ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதையும் கடந்து நீங்கள் 2 பேர் தான் பின்பக்கத்தில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான கம்ஃபர்ட் இந்த கார்களோட இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் காரில் எனக்கு நல்ல கம்ஃபர்ட்டோட வண்டி ஓட்டணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கியா சோனட்டையுமே உங்களுடைய ஆப்ஷனில் வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2500 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் 5 சீட்டர் கெப்பாசிட்டியில் அஃபிஷியலாக வரக்கூடிய ஒரு கார். பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 385 லிட்டர் இந்த காரில் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 385 லிட்டருங்கிறது மேக்ஸிமமாக ஒரு 4 பேரோட கார்கோவை உங்களால் லோட் பண்ணிக்க முடியும். 5ஆம் நம்பரோட கார்கோவை லோட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ட்ரிப் போகிறவங்களா இருந்தால் 3 பேரோட கார்கோவை ஈஸியாக எடுக்கலாம். 4ஆம் நம்பருடைய கார்கோவை கொஞ்சம் டைட்டாக எடுக்கலாம். 5ஆம் நம்பருடைய கார்கோவை கண்டிப்பாக இந்த காரில் எடுக்க முடியாது
முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வண்டியினுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸை பார்க்கும்போது 190 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்யூவி காருக்கு ஆப்டான கிரவுண்ட் கிளியரன்ஸாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% கிடையாது. இருந்தாலும் ஒரு 80% ஒத்து போகக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸாக இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டில் மேக்ஸிமம் எல்லா கார்களுமே 190லேருந்து 195 தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அதுக்கு மேலே பெரிய அளவில் யாரும் கொடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் கியா சொன்னட்டுக்கு 190 கொடுத்துருக்கிறது ஓரளவுக்கு ஒரு அப்ரோச்சபிளான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம் இருந்துகிட்டு இருக்கு. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 45 லிட்டர் இந்த காருக்கு உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமாக இந்த காரோட கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மோனோடோன், டியூவல் டோன் ரெண்டு ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோடோனை பொறுத்த வரைக்கும் 7 கலரில் கொடுத்துருக்காங்க. டியூவல் டோனை பொறுத்த வரைக்கும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோடோனில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒலிவ் கிரீன் கொடுத்துருக்காங்க, ப்ளூ இருக்குது, பியர் ஒயிட் இருக்குது, ரெட் இருக்குது, சில்வர், பியர் பிளாக், கிரேங்கிற 7 கலர் கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் டியூவல் டோனுக்கு போகும்போது பிளாக் வித் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அதை பியர் பிளாக் வித் பியர் ஒயிட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பியர் பிளாக் வித் ரெட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்க்குறதுக்கு அட்டகாசம் லுக்க கொடுத்துருக்கு. இதில் ஒரு சின்ன நெகட்டிவ், இந்த ரெண்டு டியூவல் டோன் இருக்கக்கூடிய கலர் நீங்கள் செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் டாப் 2 எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மினிமம் 15 லட்சம் ரூபாவுக்கு மேலே நீங்கள் காசை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டியூவல் டோன் கலரை வாங்க முடியுமே தவிர அதுக்கு கீழே பட்ஜெட் ப்ரைஸில் நம்மளால் இந்த டியூவல் டோன் கலரை வாங்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்த மிக முக்கியமான செக்மெண்ட்டாக கியா சொனெட் காரில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஜின் என்ன டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும், நம்ம வாங்கலாமா வேண்டாமா, எந்த இன்ஜினை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம். கியா சொனெட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பெட்ரோலில் உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது, டீசலில் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த 2 இன்ஜின் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க, நார்மல் இன்ஜின். இரண்டாவது இன்ஜின்ங்கிறது இதிலேயே ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டீசலை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் ZRDA VGT டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ஹிண்டனுடைய ஒரு பெர்ஃபெக்டான இன்ஜினும் கூட, ஒரு பெர்ஃபெக்டான இன்ஜின், ரொம்ப டிஃபைனான ஒரு இன்ஜினும் கூட. ஸோ இப்போ இந்த 3 இன்ஜினுமே டெலிவரி பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட், பவர், டார்க், டிரான்ஸ்மிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதன்மையாக அந்த நார்மல் இன்ஜினான ஸ்மார்ட் ஸ்ட்ரீம் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் டெலிவரி பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1197 cc கெப்பாசிட்டி, பவரை பொறுத்த வரைக்கும் 81.8 bhp பவர், டார்க்கை பார்க்கும்போது 115 நியூட்டன் டார்க்காக இந்த ஒரு இன்ஜினை கொடுத்துருக்காங்க. இதில் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீடில் மேனுவல் மட்டும் தான் இருக்கே தவிர ஆட்டோமேட்டிக் இங்கே சுத்தமாக கிடையாது. அது நீங்கள் டர்போ எடுக்கும்போது இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 998 cc கெப்பாசிட்டி, பவரை பார்க்கும்போது 118 bhp பவர் கொடுத்துருக்காங்க. டார்க்கை பார்த்தீங்கன்னா 172 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே IMT கூடவே ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. IMTங்கிறது இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜிங்கிறது, அதை கிளச் இல்லாமல் நீங்கள் ஒரு மேனுவல் காரை ஓட்டினா எப்படி இருக்குமோ அதுதான் இதனுடைய ஃபீல். அதை நீங்கள் கியர் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் இங்கே கிளச் இருக்காது. ஸோ கிளச்சை மிதித்து எனக்கு வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக டிசைன் பண்ண ஒரு காரை தான் இருக்குது. அதை மேனுவல் வண்டி எப்படி ஓடுமோ, மேனுவல் வண்டி எப்படி உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குமோ, மேனுவல் வண்டி எப்படி உங்களுக்கு ஒரு மைலேஜை கொடுக்குமோ அதுதான் இந்த IMT கொடுக்கும். இங்கே கிளச்சு மட்டும்தான் இருக்காது. ஆனால் விலை கொஞ்சம் கூட, ஏன்னா டர்போவில் வர்றதுனால. ஸோ இந்த ஒரு நார்மல் இன்ஜின் எடுக்கலாமா இல்லை டர்போ பெட்ரோல் எடுக்கலாமா அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா இங்கே ரொம்ப கிளியர் கட்டாக நான் டிஃபைன் பண்ணிடுறேன். நார்மல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 81.8 bhp பவர் தான், ஓரளவுக்கு டீசெண்டான பவர் தான். அதாவது ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் காருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினை இந்த ஒரு இன்ஜினில் கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு காரில் கொடுத்துருக்காங்க. அதே டர்போ பொறுத்த வரைக்கும் 118 bhp பவர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40 bhp பவர் அதிகமாக இந்த ஒரு காரில் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக இந்த நார்மல் இன்ஜின் இருக்கக்கூடிய கியா சொனெட்டை விட ரொம்ப எலமெண்டாக, ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியரோட நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு இந்த டர்போ இன்ஜின் ஒரு ஏதுவாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா டிரைவிங் கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய காருங்கிறது கண்டிப்பாக டர்போ பெட்ரோல் தான். அதே நேரத்தில் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், இல்லை மைலேஜாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே டர்போ பெட்ரோல் மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்கும். ஆனால் டிரைவிங் ஹேண்ட்லிங், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்போர்ட்ரி எலமெண்ட், டிரைவிங் கம்ஃபோர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 1493 cc கெப்பாசிட்டி, பவரை பொறுத்த வரைக்கும் 114 bhp பவர், டார்க்கை பார்க்கும்போது 25 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. இதனுடைய டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீடில் மேனுவல் கூடவே 6 ஸ்பீடில் ஆட்டோமேட்டிக்கும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இப்போ மூணாவது மிக முக்கியமாக இந்த காரில் என்டர்டெயின்மெண்ட் கம்யூனிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 10.25 இன்ச்சஸில் டச் ஸ்க்ரீன் பட்டன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது பேஸ் வேரியண்ட்டில் கிடையாது. ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்டெகிரேட்டட் 2D ஆடியோ இருக்குது, வயர்லெஸ் ஃபோன் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர், ஒரு சப் ஊஃபர், இது மூணுமே உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. மிட் வேரியண்ட்டுக்கு வரும்போது 4 ஸ்பீக்கரும் 2 ட்விட்டரும் கொடுத்துருக்காங்க. அது பேஸ் வேரியண்ட்டுக்கு வந்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இனி ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, USB இருக்குது, GPS நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க, மொபைல் கனெக்ட் கொடுத்துருக்காங்க,
ஸோ இன்றைக்கி உள்ள யுகத்துக்கு பொருந்தக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு காரில் உட்பகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசி செக்மெண்ட்டாக இந்த காரில் சேஃப்டி ஆஸ்பெக்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய ரிவ்யூ கண்டினியூவாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நான் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டியை தவிர்த்து கண்டிப்பாக ஒரு கார் வாங்காதீங்க. நீங்கள் வாங்கும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, வண்டியோட பில்டு குவாலிட்டி என்ன இருக்குது, இது ரெண்டையும் கண்டிப்பாக பார்க்காம ஒரு கார் வாங்கக்கூடாது. ஏன்னா நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் கேரி ஓவர் பண்ணக்கூடியது தான் ஒரு கார். ஸோ எங்கேயாவது ஒரு கண்ணுமிக்க நொடியில் ஏதாவது நடக்கும்போது நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு இந்த காரில் இருக்கக்கூடிய இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் தான் நம்மளை உதவும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு காரில் சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டி-லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, பிரேக் அசிஸ்ட் இருக்குது, சென்ட்ரல் லாக் கொடுத்துருக்காங்க, ஆன்டி தெஃப்ட் அலாம் இருக்குது, 6 ஏர் பேக் காமனாக கொடுத்துருக்காங்க, டே நைட் ரியர்வே மிரர் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் வார்னிங் இருக்குது, டூர் அஜார் வார்னிங், அதாவது டூர் நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலைன்னா இதுக்குண்டான இண்டிமேஷன் எம்ஐடியில் வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது, அதாவது டயரில் என்ன ப்ரெஷர் இருக்குது, நெகட்டிவில் இருக்கா பாசிட்டிவில் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களால் மானிட்டர் பண்ணிக்க முடியும். இன்ஜின் இம்மொபைலைசர் கொடுத்துருக்காங்க, அதாவது கீழே இருக்கக்கூடிய கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்சஸ்னு மட்டும்தான் நீங்கள் வண்டி இக்னைட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும், அது இல்லாமல் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இனி பின்பக்க கேமரா பொறுத்த வரைக்கும் கைட்லைன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் இருக்குது, ஆன்டி பிஞ்ச் பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மேனுவலாக லாக் பண்ண மறந்தாலும் கூட ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் ஸ்பீட் உங்கள் வண்டி மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோர் லாக் ஆயிரும். ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச்யூடி கொடுத்துருக்காங்க, அதை ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேஷ்போர்டில் வரக்கூடிய ஹெட் அப் டிஸ்பிளே உங்களுக்கு மேக்ஸிமமான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க, ஹில் அசிஸ்ட் இருக்குது, இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் கொடுத்துருக்காங்க, 360 டிகிரியில் கேமரா கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கன்க்ளூஷனாக கியா சொனட் கார் நான் வாங்கலாமான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கியா சொனட் கார் நீங்கள் வாங்கலாம். ஏன்னா இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்களுமே கொடுக்கக்கூடிய மேக்ஸிமமான எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க. கியா சொனட் ஓரளவுக்கு டீசெண்டாக மைலேஜுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 15லேருந்து 16 தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அவங்க சொல்லக்கூடிய 20, 22 இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் இதே செக்மெண்ட்டில் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்டினுடைய கார்களில் இதை விடையும் அதிகப்படியான மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார்கள் இருக்குது, இதை விட அதிகப்படியான ரீசேல் வேல்யூ இருக்குது, இதை விடையும் கம்மியான சர்வீஸ் காஸ்ட்டுமே இருக்குது அப்படிங்கிறது நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரு காராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கியா சொன்னுங்கிறது நல்ல கார். ஆனால் மற்ற காருக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சாய்ஸில் இந்த கார் இருக்காதுக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மைலேஜ் கீழே இருக்குது, ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக கிடையாது, சர்வீஸ் காஸ்ட் கியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ரிப்போர்ட்டை கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.